இருக்குல்ல இங்கே அடுப்பில் காணிச்சிட்டு இங்கே 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 இப்படியே பிடிச்சிட்டு இருப்போம். அப்புறம் தண்ணியில் இப்படி இப்படி அடிக்கிறது. அடுப்பு வைக்க கட்டுறதுக்கெல்லாம் நமக்கு வராது, நமக்கு உடைக்க தான் வரும். சிவப்பு கலர் பஸ் வந்து அந்த மாதிரி அதுவும் பண்ணியிருப்பாங்க. ஃபுட்பால் மாதிரி அதை வச்சு 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 கொண்டு போகிறது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சின்ன வயசுல நான் வந்து ரோட்ல நடக்கிறப்போ ஒரு போஸ்டகம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த போஸ்டகம் எனக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னா பின்னாடிலேருந்து ஏதாச்சும் ஒரு வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் வந்து ஸ்பீடா நடப்பேன், இல்லைன்னா ஓட ஆரம்பிச்சிருவேன். அதாவது என் மனசுக்குள்ள நான் என்ன நினைச்சுப்பேன்னா, இந்த வண்டிக்கு முன்னாடி நான் அந்த போஸ்ட் கம்பத்தை தாண்டிட்டேன்னா நான் தான் வின்னர். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல சிலதெல்லாம் நினைச்சிருப்போம்ல, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க പോறோം. വാങ്ങ பார்க்கலாம். ഫസ്റ്റ് ഉള്ളത് ഞാൻ പറയാം. എൻ്റെ ഒരു ഓർമ്മയിലുള്ളതാണ്. എനിക്കറിയാം ഞങ്ങളുടെ വീട് വന്നിട്ട് ഈ 6ന്റെ ഒക്കെ അടുത്തുള്ളതാണെന്ന്. ഞങ്ങൾ ഞാൻ ആറ്റി കുളിക്കാൻ പോകത്തില്ല, പക്ഷെ അമ്മ പോകുമ്പോഴത്തേക്കും ഭയങ്കര ക്യൂരിയോസിറ്റിയാണ് കൂടെ പോയി ഇരിക്കാനും വേറെ ആൾക്കാർ മീൻ പിടിക്കുന്ന കാണാനും. ചിലപ്പോൾ ഒരു മീൻ പിടിക്കുന്ന സമയത്ത് അവിടെ പോയി ഇരുന്ന് നോക്കിക്കൊണ്ടിരിക്കും, വായി നോക്കിക്കൊണ്ടിരിക്കും. പിന്നെ അവിടെ ഒരു ഇലയുണ്ട് കേട്ടോ, ഈ ബാക്കില് വൈറ്റ് കളറില് ഒരു പൊടി പൊടി നല്ല ഡിസൈൻ ആയിരിക്കും. അതിനടുത്ത് കയ്യിൽ അടിച്ചടിച്ചടിച്ച് ചിലപ്പോ ചൊറിയൊക്കെ വരും കേട്ടോ, എന്നാലും കുഴപ്പമില്ല, അതിനെ വെച്ച് അടിച്ചടിച്ച് കളിക്കും, നല്ല രസമായിരിക്കും. ஐயோ நான் ஒன்று சொல்றேன் கேளு. வீட்டில் டேபிள் ஃபேன் இருக்குல்ல, டேபிள் ஃபேன் சுத்துறப்ப அது முன்னாடி போய் வந்துட்டு ஆன்னு கத்திருக்கியா? சூப்பரா இருக்கு. நீங்க கத்திருக்கீங்களா? അടുത്ത ഫാക്ട് ഞാൻ പറയാവേ. ഈർക്കിലുണ്ടല്ലോ, ഈർക്കിലിനെ ഇങ്ങനെ അടുപ്പിൽ കാണിച്ചിട്ട് ഇങ്ങനെ 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 കാണിക്കുമ്പോൾ തുമ്പത്ത് മഞ്ഞ കളർ, അത് നല്ല രസമായിരിക്കും. അത് പറഞ്ഞിട്ട് അതിൻ്റെ കൂടെ ഒരു കാര്യം കൂടെ ഉണ്ട്. അപ്പം അടുപ്പിൽ വന്നിട്ട് വിറക് വെക്കേന്ന് പറഞ്ഞിട്ട് പോവേ, പക്ഷെ നമുക്ക് വിറക് വെക്കാൻ അറിയില്ല എനിക്ക്. അപ്പം ഞാൻ എന്ത് ചെയ്യുന്ന വെച്ചാൽ ഈ തുറപ്പേന്ന് ഒരു ലോട്ട് മുറിച്ച് അടുപ്പ് വെക്കും. ഇങ്ങനെ ഇങ്ങനെ വെച്ച് അവസാനം അവർ വന്ന് നോക്കുമ്പോൾ അതിലൊന്നും കാണൂല. நான் அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் போல, சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. பேக் இருக்குல்ல, பேக்கில் இந்த பிளாக் ஸ்ட்ராப் தொங்கும்ல, அதை மடக்கி 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 வைக்கிற பழக்கம் உண்டா? எல்லாருக்குமே இருந்திருக்கு. சில இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு மட்டும் தான் நடந்திருக்கு, நான் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் நிறைய பேர் அவங்க சொல்றதை பார்த்து தான் எனக்கே தெரிய வந்துச்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். இன்னொன்று சொல்கிறேன் பாரு. சின்ன வயசுல நானும் தம்பியும் எங்க அப்பா விளையாட போறப்ப எங்களை அழைச்சிட்டு போவாரு. நாங்க உட்காந்துருப்போம், விளையாட்டுலாம் பார்க்க மாட்டோம். ரோட்ல பஸ் போவோம், பிரைவேட் பஸ், கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போவோம். இப்போ எனக்கு அவனுக்கு என்ன போட்டின்னா, பஸ் போறப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த பஸ் எந்துன்னு சொல்லிடணும். நாங்க எங்களுக்கு அந்த பஸ்ஸுக்கு சவதே கிடையாது, இந்த பஸ்ஸே தெரியாது. ஆனா பச்சை கலர் பஸ் எந்து, நான் தான் அது ஓனர். சிவப்பு கலர் பஸ் வந்து அந்த மாதிரி அதுவும் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரீசெண்டாக என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நாங்களும் பண்ணியிருக்கோன்ட்டு. എന്നെ പോലെ എനിക്ക് ഷോർട്ടായിട്ട് പറയാനില്ല, പറയാൻ വന്നാലും ഞാൻ കുറച്ച് എലാബറേറ്റ് ആയിട്ട് പറയുന്ന കേസാണ്. ഈ ടി വിയിലൊക്കെ നമ്മൾ ബബിൾസ് ഒക്കെ കാണൂലേ സിനിമയില്, അപ്പൊ ആ സമയം നമുക്ക് ബബിൾസ് വാങ്ങി തരാൻ അങ്ങനെ ആരും ഒന്നും കാണില്ല. അപ്പൊ ഞാൻ എന്ത് ചെയ്യുന്ന വെച്ചാല് നമുക്ക് ഷാമ്പു എന്നും തേച്ച് കുളിക്കും. ഇപ്പോഴൊക്കെ ആണെങ്കിൽ ഷാമ്പു നമുക്ക് തോന്നുന്ന സമയം തേക്കാം, ആ സമയം തോന്നുന്ന സമയം തേക്കാനും പറ്റൂല. അവരെപ്പോഴെങ്കിലും കാത്തിരിക്കുമ്പോൾ വീട്ടിലുള്ളവർ ഷാമ്പു വാങ്ങിച്ചത് അതിനെ കലക്കി അതിൽ ബബിൾസ്, അതിൽ ഒരു ബബിള് വലുതാ വന്ന എൻ്റെ അമ്മ ഉറക്കം കണ്ടതുപോലെ ഇരിക്കും. അതിനെ പോലെ റീക്രിയേറ്റ് ചെയ്തത് ഇവിടെ നല്ല രസമായിരിക്കും. நீ விளக்கமாறு வச்சோன்னு சொன்னீல்ல, அவனு சொல்றேன் பாரு. அம்மா விளக்கமாறு வச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு என்ன வேலைன்னா அதை எடுத்து இப்படி இந்த கையோட தும்புல வச்சுட்டு அது கீழே விழாம இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கணும். ஆனா கீழே விழுந்துடும், அது அறுந்து செதறிடும், ஓடிடும். கெட்ட அறியிല്ല, கட்டுறதுக்கெல்லாம் நமக்கு வராது, நமக்கு உடைக்க தான் വരും. സ്വിച്ച് ബോർഡ് സ്റ്റോറി അറിയാവോ? സാധാരണ നമ്മൾ സ്വിച്ച് ഓൺ സ്വിച്ച് ഓഫ്, പക്ഷേ ഈ രണ്ടിനെ നടുക്ക് വെക്കുന്നത് അത് நானும் பண்ணிருக்கேன். ഈ ഇടയ്ക്ക് റീസെന്റ് ആയിട്ട് കുഞ്ഞ് വന്നതിന് ശേഷം ഫാന് താനെ ഓടണു, താനെ ഓഫ് ചെയ്യണു. ഞങ്ങള് വീഡിയോ എടുത്തിട്ട് അച്ഛൻ അയച്ചു കൊടുക്കണം, അച്ഛാ ഫാന് താനെ ഓടണു, താനെ ഓഫ് ആവണമെന്ന്. ഇന്നൊന്ന് നോക്കിയപ്പോ മേശ 2 സ്വിച്ച് ഉണ്ട്, വലിയ മെയിൻ സ്വിച്ച്, ചെറിയ സ്വിച്ചിന്റെ അടുത്തുള്ള മേശ ഇങ്ങനെ സെന്ററിൽ വന്ന് ആ സ്വിച്ച് ബോർഡിൽ ഇങ്ങനെ വന്ന് നിൽക്കുക. അതിങ്ങനെ ഇങ്ങനെയാണ്, നമ്മൾ അറിഞ്ഞില്ല. ஐயோ இப்போ ஒன்று சொல்கிறேன் பாரு. டேப் வாட்டரில் தண்ணி போவோம்ல, தண்ணி போகிறப்ப இப்படி வச்சுட்டு அது உள்ள தண்ணி விட்டு பார்த்துருக்கியா? இப்படியே பிடிச்சிட்டு இருப்போம், அப்புறம் தண்ணியில் இப்படி இப்படி அடிக்கிறது. தண்ணி அது வர இன்னொன்னு விஷயம் வந்து, நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு கம்பு எடுத்துக்கிறது, அங்க இருக்க இலையெல்லாம் போட்டு அடிக்கிறது. எதுக்கு அடிப்போனே தெரியாது. அப்புறம் கீழே கிடக்குற கல் ஃபுட்பால் மாதிரி அதை வச்சு 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 கொண்டு போகிறது.
നീ ഇപ്പൊ ഈ തണ്ണി വെള്ളത്തിൽ ഇങ്ങനെ കാണിക്കുന്നു പറഞ്ഞില്ലേ നമ്മൾ ഈ തീയില്ല തീയില് അത് ട്യൂഷൻ പഠിക്കാൻ പാടുന്ന സമയത്ത് അവര് കത്തിച്ച് വെച്ചിരിക്കും കണ്ണു ഇങ്ങനെ കാണിച്ച് അടയ്ക്കും. சின்ன வயசுல எல்லாம் வீட்டுல எல்லாம் அங்கெல்லாம் எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாம் இதுதான் இருக்கும், சிமினி தான் இருக்கும். அதுல இப்படி இப்படி கை விட்டு കൈ ചിലപ്പോ കറക്ക് ചിലപ്പോ പൊള്ളൂല അല്ലേ? അത് പൊള്ളും വച്ചാ പൊള്ളും, വച്ചോണ്ടിരുന്ന പൊള്ളും, പെട്ടെന്ന് ഇങ്ങനെ കാണിച്ച പൊള്ളൂല. അത് മാജിക് എന്ന് വേറെ പറഞ്ഞ് നമ്മളെ കളയാതെ ആൾക്കാരടുത്ത് കാണിക്കും. ശരി ഇനി ഒന്നും കൂടെ പറയാം. ഫ്രിഡ്ജ് ഇങ്ങനെ ഓപ്പൺ ചെയ്തിട്ട് ഇങ്ങനെ ക്ലോസ് ചെയ്യാൻ പോകുമ്പോ ലൈറ്റ് എങ്ങനെ ഓഫ് ആവും അറിയാം. അതെങ്ങനെ ഓഫ് ആവും. എന്നാലും ഇപ്പൊ പോലും അതിങ്ങനെ തുറന്ന് ഓഫ് ആവണം. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் சின்ன வயசுல பண்ணியிருப்பீங்கல்ல, அது என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2ல இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ചെയ്യുക. അടുത്ത വീഡിയോ കാണാം. വീണ്ടും പാർട്ട് 2 വീഡിയോ ആയിട്ട് വരാം. உங்களோட சப்போர்ட் தான் எங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ பை.